இந்த ஆட்படுதல் என்பதில் ரெண்டு வகை இருக்கிறது. தேவையின் பொழுது ஆட்படுவது, தேவை முடிஞ்சிச்சுன்னா நன்றி வணக்கண்டு கிளம்பிடுறது. இது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், வேறு நோக்கத்தில் அல்ல. இப்போ ஒரு இயக்கம் இருக்கிறது, ஒரு அரசியல் அமைப்பினே வச்சுக்கிட்டாலும் சரி. ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் கட்சியில் நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு பொறுப்பு வருகிறது, ஒருத்தருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார் அந்த கட்சி தலைவர். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்பவர் அந்த பதவி தனக்கு இருக்க வரைக்கும் அவர் கட்டுப்பட்டே இருப்பார். ஒருவேளை ஏதாவது ஒரு சூழலில் நீ இந்த பொறுப்பு வேண்டாம்ப்பா, நீ விட்டுட்டு போ அப்படின்னு ராஜினாமா கடிதத்தை வாங்கினான்னு வச்சுக்கினேன், தலைவர் ஏன் என்ன இப்படி பண்ணிட்டாரு, நீ போய் அவங்க கட்சியும் சரி நீயும் சரி வேற கட்சிக்கு போயிடுவார். அப்போ இந்த அடிமை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மீளா அடிமையும் இருக்கிறது, மீண்டு விடுகிற அடிமையும் இருக்குது. உலகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா?